கடைசியில் நேற்று எபிசோட் எப்படி போச்சு நடாச்சும் பார்ப்பேன். நேற்று எபிசோட் என்ன காட்டாங்கன்னா, எலியில் ஒரு கடத்தல் கும்பல் கடத்தி வச்சிருக்காங்க. அப்போ எலியில் சுயநிலை வருது. அவர் கேட்குறாரு, நீங்களாம் யாரடா எதுக்குடா என்னை கடத்தி வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்குறாரு. அவங்க சொல்கிறாங்க, என்ன அவசரப்படுற, இன்னும் சார் உங்களுக்கு டைம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோனில் பேசுகிறாங்க. கடைசியில் பார்த்தா தீபிகா தான் எலியில் கடத்திருக்காங்க. அப்போ அந்த கடத்தல்காரங்க சொல்கிறாங்க, மேடம் இவன் எப்படி அவசரப்படுறா, நீங்கள் வந்தீங்கன்னா இவன் கதையை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தீபிகா சொல்கிறாங்க, இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் நாங்கள் வந்துடுவேன், கொல்ல வெறியில் வந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ தீபிகா வந்துடுறாங்க. தீபிகா பார்த்தோன்னே எலியில் அதிர்ச்சி ஆகிறாரு. இப்போ தீபிகா சொல்கிறாங்க, எலி உன்னை என்னால் மறக்க முடியலை, அதுக்காக நான் தியாகி கிடையாது, உன்னை கொல்லலாம் தான் முடிவு பண்ணினேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒன்றும் கெட்டு போகல, நீ மட்டும் கையில் மறந்துட்டு என் கூட வந்துடு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ எலி சொல்கிறாரு, எனக்கு அடிபட்டிருக்கு, நான் உன்னை ஒன்றும் செய்ய மாட்டேன்னு மட்டும் நினைக்காத, எனக்கு இருக்க வெறியில் உன்னை கொன்னால் கொன்றுவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அந்நேரம் பெரிய சண்டை நடக்குது. அந்நேரம் எலியில் வந்து தப்பிக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா பொலிட்டிஷனில் தான் காட்டுறாங்க. பொலிட்டிஷனில் சரணவரோட அம்மா வந்து கதறாங்க, ஏண்டி உன்னை கோயிலை வச்சு அசிங்கப்படுத்துறதுக்காக என் மகனை போலீஸில் வச்சு அசிங்கப்படுத்துறியா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பல வருஷத்துக்கு முன்னாடி அப்போ பணத்தை எடுத்துகிட்டு ஓடுனேன், அதுக்காக எவனா ஒருத்தர் எலியில் குத்திருப்பான், உடனே அது என் மகன் மேலே பழிய போடுறியா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னோட ஜெம்ம எதிரியே நீ தான் அப்படின்னு வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ கயல் சொல்கிறாங்க, உங்களுக்கு உங்கள் மகன் எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி எனக்கு என் புருஷன் முக்கியம், புருஷன் இருக்கிற இடத்த சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு அம்மாவாக நீங்கள் பதறது எனக்கு புரியுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னா சரவணோட அம்மா எம்பே கோவப்படுறாங்க. நீ நடிக்காதடி, உன் நடிப்புக்கெல்லாம் நான் மயங்க மாட்டேன், இவன் புருஷன் இவனே இழுத்துட்டு ஓடி போயிருப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னா அவங்க குடும்பமே அதிர்ச்சி ஆகிறாங்க. அப்படியே எபிசோட் முடிச்சிட்டாங்க. நாளைக்கு எபிசோட் இப்போ வரைக்கும் பார்த்து பேசுவோம். இந்த வீடியோ பிடிச்சா வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.